கல்வி தான் ஒருவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார். தான் படிக்கலாட்டினாலும் தன் மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்புக்காக நான் எங்கே போய் வேணாலும் பிச்சை எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லி தான் நிறைய பள்ளிகளை திறந்தார். அடுத்தடுத்து வந்த ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த அரசு பள்ளிகள் இன்றைக்கி அப்படியே குறைஞ்சு தரம் குறைஞ்சு இன்றைக்கி நிறைய இடங்களில் பள்ளிக்கூடங்களை மூடுற அளவுக்கு வந்துருச்சு. நிறைய பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க. இப்போ நம்ம மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய பொண்ணை 6ஆம் வகுப்புக்கு ஒரு அரசு பள்ளியில் போய் சேர்த்துருக்கிறார். உண்மையிலே இது பெருமைப்படக்கூட வேண்டிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசு அதிகாரியுமே ஒரு அரசு பள்ளி அரசு மருத்துவமனை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்குறதில்ல. இதனாலேயே மக்கள்கிட்ட அங்கே அரசு பள்ளினா அங்கே கல்வி சரியாக இருக்காது, அரசு மருத்துவமனைனா ஒரு பாதுகாப்பு இருக்காது, தரம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் யாருமே அங்கே போகிறதில்ல. இதை தான் நம்ம சரி செய்யணும் முதல்ல. ஏன்னா நான் கூட ஒரு டைத்தில் சொல்லியிருந்தேன், எல்லா அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் எல்லாமே அரசு பள்ளியில் தான் படிக்கணும், அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவ்வளோ பெருசாக இருக்கிறவங்க, இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறவங்களே போய் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறாங்க, அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி இவ்வளோ பேர் அங்கே உள்ளே போய் படிக்கிறப்ப அதுக்கான ஒரு தரமும் கூடும், அங்கே ஒரு நிர்வாகம் சரியாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு இருந்தால் தான். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கெலாம் அரசாங்கம் நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு கூட எந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அரசு மருத்துவம் நிறைய அங்கங்கே மருத்துவமனையெல்லாம் கட்டி நிறையா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளே போனாங்கன்னா இப்போ லஞ்சம் அது இது, ஒரு நிர்வாகம் கரெக்டாக இல்லை, ஒரு வைத்தியத்தை சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க, நேரம் காலந்தாரம் ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா அதை நிர்வாகம் சரியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம இப்போ தமிழக அரசு இதை எடுத்து தரமாக கொண்டு வந்தாங்கன்னா அரசு மக்களுக்கு இது பயன்படுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பொண்ணை நம்ம அரசு பள்ளியில் சேர்த்துருக்கிறாரு. இதே மாதிரி அனைவரும் அந்த அரசு பள்ளிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.